Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வார அப்டேட்லேருந்து நம்ம சினிமேட்டிக் அப்டேட்ஸை ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த வார சினிமேட்டிக் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆக்டர் விஜயோட கோட் படத்தோட அப்டேட்டை பற்றி இந்த கோட் படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட்டை போட்டு இருந்தாருங்க. அது என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தோன்னா அப்டேட் வெரி சூன் அப்படின்னு ட்வீட்டை போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அநியாயம் பண்ணாதீங்கடா, அப்டேட் மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. ஏன் இவர் இந்த மாதிரி ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா டைரக்டர் வெங்கட் பிரபுவுக்கு நிறைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே கோட் அப்டேட் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு தான் வெங்கட் பிரபு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு இருக்காரு. அண்ட் இந்த அப்டேட்டை பார்க்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 14 அதாவது தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் அப்கமிங்காக வரப்போகிற படம் தான் தலைவர் 171. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த படத்தை பற்றி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக வரும் அப்படின்னுமே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. எல்சியூவில் வந்தால் சந்தோஷம்தான், ஆனால் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு உடனே கைதி 2வோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். அவரோட லைனப் மூவி எல்லாமே தரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 171 படத்தோட அப்டேட்டை இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்த்தோன்னா இந்த போஸ்டரில் ஆக்டர் ரஜினிகாந்த் இருக்கார். ஒரு கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஸ்டைலாக மாசாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் இந்த போஸ்டரில் நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டர் ரஜினிகாந்தோட 2 கையிலையுமே வாட்ச் சங்கிலியால் கட்டி இருக்கா மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளியை விலங்குல மாட்டி வச்சிருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்சஸ் எல்லாமே கோல்டு கலர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் 171 அப்படின்னு போட்டிருக்க லோகோலையே கோல்டிஷான ஒரு ஷேட்ல இருக்கு. அண்ட் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வாட்சோட உள்ள இருக்க மெக்கானிசம் எப்படி இருக்கோ அப்படிதான் இங்க இருக்கு. ஒருவேளை இந்த படம் ஒரு டைம் டிராவல் மூவியா இருக்குமோ அப்படின்னு நம்மளால யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் ஒரு முக்கியமான அப்டேட்டையுமே கொடுத்து இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தலைவர் 171 படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசரை ஏப்ரல் 22 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் இந்த போஸ்டரை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக கங்குவா படத்தோட டீசரை வெளியிட்டு இருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமான சூர்யா கிரீனோட சிஇஓவான தனஞ்சயன் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கங்குவா டீசரில் ஒரு புலியை காட்டியிருப்பாங்க. அந்த புலி உண்மையான புலியா? என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஷூட்டிங்காக பெர்மிஷன் வாங்கி அந்த புலியை நடிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான புலி எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிஜி ஒர்க்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கங்குவா டீசரோட ஹிடன் டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி இருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். வேணா நான் ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தொடர்ந்து இப்போது சூர்யா 44 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்குங்க. இந்த சூர்யா 44 படத்தை டைரக்ட் பண்ண போகிற டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கார்த்திக் சுப்ராஜ். இவர் தான் இந்த சூர்யா 44 டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியான ஒரு லவ் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அந்த போஸ்டர்லேயே போட்டு இருந்தது. அது என்னமோ தெரியலங்க. இப்போ எல்லாருமே திடீர்னு அப்டேட்டை விட்டு விடுறாங்க. தலைவர் 171 படத்தோட அப்டேட்டுமே திடீர்னு தான் விட்டாங்க. அதே மாதிரி சூர்யா 44 படத்தோட அப்டேட்டுமே திடீர்னு தான் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஆக்டர் சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம்.
ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு கன்ஃபார்மே பண்ணலைங்க. மேபி சந்தோஷ் நாராயண தான் இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட படத்தில் எல்லாத்துலேயுமே அவர் தான் மியூசிக் பண்ணுவார். அதனால் இந்த படத்துக்குமே மேபி மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஆக்டர் ஜெயம் ரவியோட அப்கமிங் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்டர் ஜெயம் ரவி ஜீனி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. முக்கியமாக கிருத்தி ஷெட்டி இந்த ஜீனி படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்களாம். அண்ட் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ண போகிறாராம். இந்த படத்தை வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்டர் மிஷ்கினோட அசிஸ்டன்ட் டைரக்டரான அர்ஜுனன் ஜேஆர் இவர் தான் இந்த ஜீனி படத்தை டைரக்ட் பண்ண போகிறாராம். அண்ட் இந்த ஜீனி படத்தோட 2 போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக். இந்த 2 போஸ்டருமே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஆக்டர் ஜெயம் ரவியோட அவதார் ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டரான அர்ஜுனன் இந்த ஜீனி படத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜீனி படத்தோட ஸ்கிரிப்டை முழுசாக எழுதி முடிச்சுட்டு ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்ட இந்த கதையை சொல்லி அவரோட ப்ரொடக்ஷனான RKFI இந்த ப்ரொடக்ஷனில் ஜீனி படத்தை எடுக்கலாம் அப்படின்னு இருந்தாராம். ஆனால் அதுக்கேற்ற சான்ஸ் அவருக்கு கிடைக்காததுனால வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட ஓனரான ஐஸ்வரி கணேஷ் கிட்ட சொல்லி இந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காராம். அண்ட் இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் ஃபேண்டசி ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஜீனி படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா முன்னாடி வந்திருக்க ஜீனி படம் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்டர் கமல்ஹாசனோட நடிப்பில் தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம எல்லாருமே தெரியும். இந்த தக் லைஃப் படத்தில் ஆக்டர் துல்கர் சல்மான் நடிக்க போகிறாருன்னு அஃபிஷியலாகவே கேஸ்டிங் பண்ணி இருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் இருந்து ஆக்டர் துல்கர் சல்மான் விலகி இருக்காராம். இவருக்கு பதிலாக ஆக்டர் சிம்பு துல்கர் சல்மானோட கேரக்டரில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த அப்டேட் கூடிய சீக்கிரமாக அஃபிஷியலாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அரண்மனை பார்ட் 4 படம் வரப்போகுதாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீக்வலுமே இல்லாமல் ஒரு தனிப்படமாக தான் வரப்போகுதான். ஆனால் ஒரே ஒரு சீக்வல் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேய். இந்த பேய் தான் எல்லா அரண்மனை படத்துலேயுமே தொடர்ந்து வரும். இந்த படத்தில் டைரக்டர் சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு அண்ட் அரண்மனை படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்க. இந்த படத்தில் யார் ஹீரோன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா ஒரு லீக் கூட வரமாட்டேங்குது. ஆனால் ஒன்று தெரியும், ஆக்டர் விஜய் சேதுபதி இல்லைன்னா ஆக்டர் விஷால் இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு இப்போ பாதி தான் மியூசிக் பண்ண போகிறாரு. ரொம்ப நாள் கேப்பு கழிச்சு சுந்தர் சி படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. இவங்க காம்போவில் வந்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட்டான படம் தான். அண்ட் ஆல்பமே நல்லா இருக்கும். இந்த அரண்மனை 4 படத்தில் தமன்னா தான் பேயா நடிக்க போகிறாங்களாம். இந்த படம் ஏப்ரல் மாதம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது சில பல காரணங்களால் அது ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஏப்ரல் மாதம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் கவினோட அப்கமிங் மூவியாக வரப்போகிற படம் தான் ஸ்டார். இந்த ஸ்டார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கவின், லால், அதித்தி போகன்கர், கீதா, பிரீத்தி இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் ஈலன். இவர் தான் இந்த ஸ்டார் படத்தையுமே டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்குமே முடிச்சுட்டாங்களாம். ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த அப்டேட்டை விட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பையன் சினிமாவில் எவ்வளோ வளர்ச்சி பெறான் அப்படின்ற ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மே மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் OTTயில் எந்தெந்த படம்லாம் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜோஷுவா, போர், லவ்வர், பர்த்மார்க் இந்த 4 படமே இந்த வாரத்தில் OTTயில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஜோஷுவா படத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போது அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து லவ்வர் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிப்ரவரி 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போது இந்த படம் டிஸ்னி + ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு.
அண்ட் இந்த பர்த் மார்க் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிப்ரவரி 23 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ இந்த படம் ஆஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் போர் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மார்ச் 1 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இதோட என் வீடியோவை முடிச்சிக்கிறேன். அண்ட் உங்கள் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி வேணுங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.